அன்புள்ள ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். நவம்பர் மாத கிரக நிலைகள். நவம்பர் மாதம் குரு பகவான் கடக ராசியில் வக்கரமடைந்திருக்கிறார். சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் இணைவாக இருக்கிறார்கள். விருச்சிக ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். மீன ராசியில் சனி பகவான் வக்கரமடைந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் அடுத்து 17ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு சூரியன் செல்கிறார். 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் தாங்கள் யோசித்து செய்ய வேண்டும். எதையும் யோசனை இல்லாமல் செய்தால் மன உளைச்சல் உண்டாகும். ஏற்கனவே செவ்வாய் இருக்கிறார். சூரியனும் 8ஆம் இடத்தில் 17ஆம் தேதி சேர்வதால் அதிக உஷ்ணம் உடலில் அதிகரிக்கும். சூடான பேச்சுவார்த்தைகள் வரும். இரத்த கொதிப்பு உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செய்தல் வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் வருவதால் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். தாங்கள் நல்லதே செய்தாலும் நமது நேரம் சரியில்லை என்பதால் தங்களுக்கு மன உளைச்சல், சங்கடங்கள் உண்டாகும். கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் அதிகரிக்கலாம். சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கூட வாக்குவாதங்கள் உண்டாகலாம். குரு அதிசாரமாக 4இல் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய நிலைமை தங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான நிலை இருந்தாலும் கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்கும். நவம்பர் 20ஆம் தேதி அதிகாலை 4:14 முதல் 22ஆம் தேதி மாலை 4:47 மணி வரை சந்திராஷ்டமம். கவனம் தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பளு அதிகரிக்கும். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரம் மந்தமாக இருக்கும். ஏனென்றால் அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு, குரு 4ஆம் இடத்தில் அதிசாரம், 7.5 சனி. ஆகவே தொழில் வியாபாரத்தில் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். கலைத்துறை பொறுத்தவரை தங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். சினிமா தயாரிப்பாளர்களுக்கு புது பட தயாரிப்புகளை தொடங்கலாம். அரசியல் துறையினருக்கு 16ஆம் தேதி வரை நன்மை. அதன் பிறகு பின்னடைவு உண்டாகும். கட்சிக்குள் தற்போது தங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சூரியனும் சரியில்லை, செவ்வாயும் சரியில்லை. சற்று சிரமம். பெண்களுக்கு வீட்டில் ஒற்றுமை குறைவு உண்டாகும். கோயிலுக்கு சென்றால் சிவன், முருகனை வணங்குங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.